என்றும் என் மதிப்புமிகு என் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கத்துடன், கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தேவிகுளம், உடுமஞ்சோலை, பீர்மேடு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள், வசிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் தேயிலத்தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் தான். இவர்கள் 98-9% பேர் தமிழர்கள் தான். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை பள்ளியில் கொண்டு சேர்ப்பதற்கு ஜாதி சான்றிதழ் வேண்டும். இப்போ என்னுடைய ஜாதி சான்றிதழ் நான் பெறுவதற்கு மிக பெரும் சிக்கலாக இருக்கிறது. இந்த சிக்கல் தொடர்ந்ததால் போன வருஷம் பார்த்திங்கன்னா 2023ஆம் வருஷம் நிறைய மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம, இந்த சர்டிஃபிகேட் இவங்க கொடுக்காததுனால ஸ்காலர்ஷிப் கிடைக்காம பாதிக்கப்பட்ட நிறைய மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலை இனியும் இங்கு வரக்கூடாது, தொடரக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய பதிவு. இந்த பதிவு உண்மை நியாயம் என்று தோன்றினால் இதை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், உடுமஞ்சோலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், பீர்மேடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அதேபோன்று இடுக்கி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், இடுக்கி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நீங்களாம் நினைச்சா 1 மணி நேரத்தில் தீரக்கூடிய இந்த பிரச்சனையை பல வருடங்களாக தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா எங்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையான எதையுமே நீங்கள் செய்வதற்கு தயாராக வருவதில்லை என்பதுதான் மிக பெரும் கொடுமை. நான் இப்பொழுது பதவியில் இருப்பவர்களை சுட்டி காட்டவில்லை, இப்பொழுது இருப்பவர்களையும் சுட்டி காண்பிக்கின்றேன், இதற்கு முன்னால் இருந்தவர்களையும் சுட்டி காண்பிக்கின்றேன். ஏன்னா நாங்கள் எதுக்கு ஓட்டு போடுறோன்னா, எங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் மக்கள் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். நாங்கள் போடுற ஆள் ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஜெயித்தவர்களுடைய வேலை என்ன என்றன்னு பார்த்தா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை புரிந்து, மிக முக்கியமாக மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்காத விதத்தில் அவர்களுக்குரிய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பது தான் உங்களுடைய கடமைகள். ஆனால் இது நடக்குதா அப்படின்னு கேட்டால் தொடர்கதையாக நடக்காமல் போய்கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவேசமாக ஜாதி சான்றிதழ் கிடைப்பதற்கு மிக பெரும் சிக்கலாக இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த வருஷம் 2023ஆம் வருஷம் குண்டுமலையிலேருந்து ஒரு சூப்பர்வைசர் தன்னுடைய மகளுடைய கிறிஸ்டின் அந்த சான்றிதழ் பெறுவதற்கு விண்ணப்பம் கொடுத்து 1.5-2 மாதமாக அலைகிறாரு. இறுதியாக அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. ஏன்னா நான் இத்தனை நாள் வந்துட்டேன், இவங்க கொடுக்க மாட்டேங்கிறான், போயிட்டு இதை வாங்கி கொண்டு அதை கொண்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். 50 வருஷம் இங்கு வசித்ததற்கான ஆதாரம், அதாவது என்னுடைய தாய் தந்தை இல்லாட்டி என்னுடைய தாய் தந்தையோட தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் 50 வருஷம் இங்கே வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கொடுக்கணுமா. அந்த ஆதாரத்தை கொடுத்தோம், இது ஒரிஜினல் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்களே அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க அப்படின்னோடனே மறுவாரம் இவர் படித்த சான்றிதழை கொண்டு போயிருக்கிறார். படித்த சான்றிதழை கொண்டு போனோடனே தேவிகுளம் வில்லேஜ் ஆஃபீஸரு அன்றைக்கி ஒரு மேடம் அவங்க இது தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவரும் போனவரும் சூப்பர்வைசரும் தர்க்கம் பண்ணுறாரு. உடனே என்னையை கூப்பிட்ட உடனே நான் ஃபோன் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கலை அவங்க. உடனே அவங்களோட நம்பர் என்னென்னு சொல்லி உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு அவங்க நம்பரை வாங்கிட்டு அவங்க நம்பரை கூப்பிட்டு எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி 50 வருஷத்துக்குள்ளே சான்றிதழ் அவங்க இங்கே வச்சாங்கிறதுக்குள்ளே சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, கம்பெனி கொடுத்துருக்குது, அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஒரிஜினலாக மாதிரி தெரியல அப்படின்னா. அப்போ ஒரிஜினல் மாதிரி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டேன். எந்த துறையிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த துறைக்கு நீங்கள் அனுப்பி இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் தான் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறணும். அதுக்குண்டான அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நீ போயிட்டு அடுத்து சரி படித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வான்னு சொன்னீங்க. இப்போ அவர் படித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துருக்காரு, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அது தமிழில் இருக்குது. ஆமாம், அவர் தமிழ்நாட்டில் தான் படித்தார், தமிழில் தான் இருக்கும். எனக்கு தமிழ் தெரியாது, உங்களுக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்போ நான் கேட்டேன், தமிழ் தெரியக்கூடிய ஆள் ஆஃபீஸில் இருக்கணும்ல, அலுவலகத்தில் பணிபுரியணும்ல, ஒரு ஆள் இருக்கணும்ல, இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட கொடுத்து உங்களோட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை 10ஆம் கிளாஸ் அவர் தமிழ்நாட்டில் படிச்சிருக்காரு, 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கேரளாவில் குண்டுமலையில் தானே படிச்சிருக்காரு, அப்போ அந்த குண்டுமலையில் படித்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுங்கன்னு.
அப்போ நான் கேட்டேன், இது என்ன வாரம் உங்களுக்கு இதே வேலையா? உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது? உங்களுக்குலாம் பிள்ளை குட்டி கிடையாதா? இப்படியா இது கொடுமைப்படுத்துவீங்க? ஏங்க அவங்க கிறிஸ்டினுங்கிற ஜாதியை கேட்குறது நீங்கள் வந்து விசாரிங்க. உங்களுக்கு என்னங்க வேலை? எங்களோட நாங்கள் கஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேறையும் சிந்தி உழைச்சி கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் தான் நீங்கள் எல்லாருமே சம்பளம் வாங்குறீங்க. இந்த சம்பளத்தை வாங்கி தின்னுக்கிட்டு இந்த சேரில் உட்காந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள், நீங்கள் வாங்க, நீங்கள் இறங்கி வந்து விசாரிங்க. விசாரித்து நீங்கள், அது இல்லாமல் 2 பேரை நம்ம சாட்சிக்கு கூட்டிகிட்டு போகணுமா? அப்போ இந்த 2 பேருக்கு சம்பளம், அன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களோட செலவு. ஒரு என்னுடைய உண்மையான ஜாதி சான்றிதழை நான் பெறுவதற்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து 1 மாதம் அலையணும். 2வது இவங்க சொல்கிற அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கு அலையணும், அதுக்கு பணம் செலவழிக்கணும். அதுக்கு அடுத்து இறுதியாக 2 பேரை சாட்சிக்கு கூட்டிகிட்டு வந்து இது பண்ணணுமா? இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது யார்? அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எத்தனை ஆயிரம் செலவாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் எட்டப்படாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே. அப்போ இந்த பிரதிநிதிகள் அவங்களுடைய வேலையை கரெக்டாக இதெல்லாம் தெரியும். இப்போ உதாரணமாக தேவிகுளத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா அவர்கள் வந்து ஒரு தோட்டம் தொழிலாளரோட மகன் தான். இங்கே நடக்கக்கூடிய அனைத்தும் அவருக்கு தெரியும். இது இல்லாமல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பி ராஜா வழக்கறிஞர், பாராளுமன்ற உறுப்பினர் டீன் குரியாகோஸ் அவர்கள் வழக்கறிஞர், அதே மாதிரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோய்ஸ் ஜோர்ஜ் அவர்கள் வழக்கறிஞர். இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று நமக்கு தெரிய போகிறதில்ல. அது மாதிரி உடுமஞ்சோலை மிகவும் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர், எல்லாம் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு செயல்படக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி பீருமேடு எம்எல்ஏ இருக்கவரும் அப்படி தான், எல்லாம் நல்லா தெரிஞ்ச மனிதர், அனுபவசாலிகள் தான். ஏன் இவங்களால் இதை சரி செய்ய முடியல? இதை கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மத்திய அரசோட பிரச்சனை. சரி, மத்திய அரசோட பிரச்சனை. மத்திய அரசோட பிரச்சனைனா யார் போய் சொல்கிறது? மத்திய அரசிட்ட நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்ட சட்டமன்ற உறுப்பினர் தானே மத்திய அரசிட்ட சொல்லணும். மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே தானே இருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஃபோனில் சொல்லக்கூடிய விஷயம், அதை நீங்கள் உங்களோட லெட்டர் பேடில் எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், சட்டசபையில் நீங்கள் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு நிசாரமான விஷயத்தை எத்தனை வருஷமாக கடத்துவீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ இதனால் பாதிக்கப்படுறது என்னன்னு தெரியுதுல்ல. பாவப்பட்ட தோட்டம் தொழிலாளிக்குள்ள பிள்ளைகளோட எதிர்காலம், கல்வி பாதிக்கப்படுது. டெய்லி எனக்கு ஃபோன் வருது, ஒரு இடத்துல என்ன எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல, எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல. இது என்ன கொடுமை? எனக்கே இவ்வளோ வந்துச்சு, ஃபோன் வந்துச்சுன்னா உங்களுக்குலாம் எவ்வளோ வரும்? ஏன் இதை நீங்கள் சரிவர புரிஞ்சு அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு முன் வர்றதில்ல? அப்போ ஓட்டுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்துகிறீங்களா? ஓட்டு முடிஞ்சோடனே நாங்கள் யாரோவா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இது நாங்கள் யாரோ வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள், இந்த மண்ணிலே பிறக்காதவங்க மாதிரில நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களோட உரிமைங்க, நாங்கள் பிறந்து வளர்ந்த மண் இது. 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வாங்கினா, 50 வருஷத்துக்கு முன்னாடி சான்றிதழ் கொடுப்பதுக்கு உண்டான ஆதாரமே இங்கே இல்லாமல் எவ்வளோ நிர்வாகம் இருக்குதே. எங்கே போய் அவங்க வாங்குவாங்க? ஆதாரம் இருக்கக்கூடிய நிர்வாகம் சரி, ஆதாரமே கொடுக்க முடியாத நிர்வாகம் எவ்வளவோ இருக்குது. அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? அப்போ இதெல்லாம் சாக்கு சொல்கிறது ஒரு அளவு இல்லையா? இதுக்கு நாங்கள் வழக்கு தொடுக்கணுமா? இது முடிவுக்கு வரலன்னா அடுத்து வழக்கு தான் தொடுப்போம். அதில் மாற்றுக்கருத்தில் இப்போ நாங்கள் ஒன்றா வீட்டுக்கு, சம்பளத்துக்கு, பஞ்சப்படிக்கு, இப்படி ஒன்றா இடத்துக்கு நிலம் கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும், ஒன்றா வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வழக்குகள் ஒரு அமைப்பும் வழக்கு தொடுக்குது. இந்த வழக்கு முடியக்கூடிய தீர்ப்பு வரக்கூடிய அரசு சமயத்தில் அரசு வீடு கொடுக்கப்படும், இடம் வழங்கப்படும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. சரி, நல்ல விஷயந்தான். அதாவது நாங்கள் விளம்பரத்துக்காக எந்த இதுவுமே செய்யலை, மக்கள் நலனுக்காக நாங்கள் செய்கிறோம். அதனால் இது எந்த அரசு வந்தாலும் சரி, யார் வந்து மக்களுக்கு வீடு கொடுத்தாலும் இடம் கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், பாராட்டுகள் தான், வாழ்த்துக்கள் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆள் தூண்டி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு அந்த பதவியில் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு ஓட்டும் போடணும், எங்கள் பிரச்சனைக்கு உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கணும். எங்களோட வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளத்தையும் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு எங்களோட வரிப்பணம் மூலியமாக கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எங்களுக்குள்ள காரியங்கள், கோரிக்கைகள் எதையுமே நீங்கள் செவி சாய்க்கிறது இல்லை. தயவு செய்து இந்நிலை மாற வேண்டும். இது இப்படியே போகிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தயவு செய்து இந்த ஜாதி சான்றிதழ் விடயம் வந்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படணும். இல்லாட்டி இதுக்கு நீ வழக்கு தொடுக்கணும்னா வழக்கு தொடுக்க நாங்களும் தயார். அதே மாதிரி அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் தயவு செய்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் நாங்கள் மக்களுக்கு வாக்களித்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிறோம். நாங்கள் இப்போ வாக்கு செலுத்தினாலும் ஜெயிச்சிருக்கலாம், தோற்றுருக்கலாம். ஆனால் ஜெயித்தவர்கள் எல்லாருக்குமானவர்கள் தான். அதை புரிந்து கொண்டு தயவு செய்து மக்களுக்கான காரியங்களில் அக்கறை எடுத்து, அதுவும் மாணவ மாணவிகளின் கல்வி விஷயத்தில் எந்தவித காரணம் கொண்டும் மெத்தனம் காட்டாமல்
அவர்களுக்குரிய ஜாதி சான்றிதழ் உடனடியாக வழங்குவதற்குரிய வாய்ப்பினை வழங்க வேண்டும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், 2 பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே சாட்சிப்படுத்தி வாங்கிறத விட எங்களோட வரிப்பணத்தில் வாங்கி தின்னுக்கிட்டு சம்பளமாக வாங்கி தின்னுட்டு உட்காந்துருக்க அந்த அதிகாரிக்கு என்ன வேலை? அவங்கள வர சொல்லுங்கள், அவங்க டிவிஷனில் வந்து விசாரணை நடத்த சொல்லுங்கள், ஒரு பகுதிக்கும் சென்று விசாரணை நடத்த சொல்லுங்கள். இவங்க எந்த ஜாதி என்ன மதம்னு சொல்லி விசாரணை நடத்த சொல்லுங்கள். இவங்களுக்கு ஆதாரம் தேவை இருக்குன்னா அந்தந்த நிர்வாகத்தில் இவங்களை கேள்வி கேட்டு வாங்க சொல்லுங்கள். அதை விட்டு எங்களவே எல்லாம் வேலை ஏவிக்கிட்டு இருந்தா நீங்கள் எதுக்குங்க? எதுக்கு தேர்தல்? எதுக்கு மக்கள் பிரதிநிதிகள்? இந்த அரசு அதிகாரிகள், வேலை செய்யாத அரசு அதிகாரிகளையும் நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான பல காரியங்களை உருவாக்கி கொடுப்பதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட வேலை. அதை நீங்கள் சரிவர செய்தால் இந்த மாதிரி பிரச்சனை இங்கே வராது. இது பேசணும்னா இது கோர்ட்டில் வழக்கில் இருக்கிறனால இந்த கேஸ் வழக்குக்குள்ளே நான் போகல, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆகவே தயவு செய்து உங்கள் பிரச்சனையை, எதிர்கட்சிக்காரங்க கேஸ் கொடுத்தாங்க, இந்த கட்சி கேஸ் நடத்துது, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. அதனால் பாதிக்கப்படுறது, நீங்கள் பண்ணுறதுனால பாதிக்கப்படுறது கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம். வறுமையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்கலாம், அவங்க எப்படி படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறத தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்தித்து இதற்கு உடனடியாக நல்ல ஒரு தீர்மானத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். என்றும் நேர்மையான முறையில் போராடும் உங்களில் ஒருவனான மூனார் மோகன்ராஜ். நன்றி.